ஒரு ஃபுல் படமுமே கிளைமேக்ஸ்க்கான ஒரு செட்டப்பாக இருக்க முடியுமா? இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. திருஷ்யம் 3 டைரக்டட் பை ஜீத்து ஜோசப். தேர்ட் பார்ட்லையும் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸோட கண்டினியூஸ் பிளாட் தான் ஒரு சாதாரண மனுஷன் அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன செய்வார்னு. திருஷ்யம் 1 and 2 விட இந்த பார்ட்டில் கேரக்டர் டைனாமிக்ஸ் அண்ட் ட்ராமா மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதை எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் டைரக்டர். என்ன நடக்குமோ அப்படின்ற த்ரில் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்லோ நாவலிஸ்டிக் அப்ரோச்சில் இருக்கும் நரேட்டிவ், அந்த கேரக்டர்ஸ் கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல். திருஷ்யம் 3ல ஜார்ஜ் குட்டியோட கேரக்டரோட பிரில்லியன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரோட வீக்னஸஸ், ஃப்ளாஸ் அண்ட் எமோஷன்ஸை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதை மோகன்லால் பிரில்லியண்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் ஆன் ஸ்க்ரீன். த ஃபியர், த ஆங்ஷியஸ்னஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் அமேசிங் ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஆல்வேஸ். மீனா அண்ட் அவங்க செகண்ட் டாட்டர் கூட இருக்க அந்த கேஷுவல் பேண்டர், சொசைட்டியில் இருக்க அந்த ஜென்ரேஷனல் கேப்குள்ளே இருக்க சில விஷயங்களை காமிக்கலாக அண்ட் சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சிம்பிளிஸ்டிக்கான சினிமோட்டோகிராஃபி அண்ட் மேக்கிங்கில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓவரால் த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபோக்கஸ், ட்ராமா அண்ட் அதர் எலிமெண்ட்ஸில் நிறைய இருந்தாலும் த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆர் வெல் வர்த் இட். என்ன கேட்டால் இந்த சீரீஸ்க்கே இது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டு தான். பட் ஐ வுட் பி டெஃபினெட்லி எக்ஸைட்டட் டு see what the characters are up to in Drishyam 4 வந்துச்சுன்னா. உங்களுக்கு எப்படி? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.